படத்துக்கு ப்ரொடியூசர் வராரு, அவர்கிட்ட சொல்லி ஒரு வேஷம் வாங்கி கொடியா. இருக்கு சார், இந்தாங்க. இந்த பையன் நல்லா நடிப்பான் சார். நீங்க எடுக்கிற படத்துல இவனுக்கு ஒரு வேஷம் கொடுங்க சார். நல்லா நடிப்பான் சார், நடிச்சு காட்டோம். அதாவது மனோரா சந்திரி உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என்னுடைய கட்டளையை நீ புரிந்திருப்பாய். கட்டளையா தந்தையை இது கரை காண முடியாத ஆசை. பொண்ணும் மணியும் பூட்டி தங்கத்தாலான கட்டிலே தந்தன தொட்டிலே தொட்டிலே தொட்டிலே. சும்மா இருப்பா, இந்த இடத்த தாய்த்தாண்டா நல்லா இருக்குங்க. ஆமா சார். ஏன்ப்பா தொட்டிலே படுத்துங்கிற சார்? அடுத்த ஐட்டத்தை பாருங்க சார். கட்டாணி முத்தழகி, கண்கவரும் ரத்தினமே, ஆடி வரும் பொன்விளக்கு, என் எழுதாத ஓவியமே, நீ எழுது, நீ எழுது. யார் தான் கொடுப்பான் சார்? இந்த டிக்கெட் இடத்த எடிட்டிங்ல வெட்டி கீழே ஓட்டுட்டு ஒட்டிட்டா சரியா போயிரும்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு எடிட்டிங்ல தேர்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு, அவர் ஒட்டுவாரு. என்ன அவர் பாட்டுக்கு போறாரு? ஆமா, இவர் தருவாரா? தருவாரு. எதை பாப்பா? ஏப்பா மறுபடியும் வந்து நிக்கிற? போ, சைக்கிள் இல்லாம வராத, போப்பா. கையாப்பா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? போதும் போதும், இப்படிதான் நேற்று சொல்லி பேப்பர் எடுத்துட்டு போனேன். 50 பேப்பர் திருப்பி கொண்டாந்து கொடுத்தேன். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணா நான் கடையை சீக்கிரமா எடுத்து வச்சு பூட்ட வேண்டியதுதான். போ போ, சைக்கிள் இல்லாம இனிமே இந்த பக்கம் வராத, போ போப்பா போப்பா. பெரிய தொல்லையா போச்சு உன்னோட. இவன் ஒரு பக்கம் ஏயா, இவன் ஒருத்தர் இருந்தா போதும், கடையில ஒரு பேப்பர் கூட மிஞ்சாது. நீ தானே சொன்ன? நான் தான் சொன்னேன். அப்ப சைக்கிள் இருந்தது. அப்ப சைக்கிளுக்கு தான் மதிப்பு, அவனுக்கு மதிப்பு இல்ல. என்ன? ஆமாயா, அவன்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு தானே மதிப்பு போடுறீங்க. நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ செத்தா தூக்கி போட எவனும் வரமாட்டான்னு. இந்த வாரம் எப்படி சிரமம் தான். அதுக்கு நான் என்ன செய்ய? அந்த கூடனுக்கு இன்னும் கொய்ப்பு பத்தியா? நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கின்னு பிறர் உழைப்பிலேயே வாங்கிடாதேன்னு வாசிச்சுக்கினே போறான். போடாங்க சோமாரி. குருடனுக்கு எப்பறம் நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியும்? அவன் மூக்காலே கண்டுக்கலான்னு நீ தானே சொல்லிருக்கிற, அதுக்குள்ள மறந்துக்கினியா? அப்ப நாம அவனை சும்மா விடக்கூடாது, கண்டுக்கலாம். கிளம்பு.
போடுங்க. ஆத்தா இந்தாங்க வச்சுக்குங்க. சும்மா வச்சுக்குங்க. தேங்க்யூ. ஆர்த்தி ஆறுமுகம் நல்லா இருக்கீங்களா? ஆறுமுகம், எந்த தொழிலையும் கேவலமா நினைக்காத. முயற்சியும் தன்னம்பிக்கையும் உனக்கு நிறைய உண்டு. நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் பிள்ளைகள் கூட நான் உண்டாதான் உதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த காரணத்துக்காகவும் மனசு மட்டும் தளர்ந்துடாத. என்ன அரிசி, நல்ல செய்தி எப்ப சொல்ல போற? ஆறுமுகம், கங்க்ராச்சுலேஷன். உங்ககிட்ட சொல்லலைன்னா என்ன தப்பு? எதை மறைச்சாலும் மறைக்கலாம், இதை மட்டும் மறைக்க முடியாது. இன்னும் ஒரு மாதத்துல ஊருக்கே தெரிய போகுது. மேடம் இந்தாங்க பாத்து. அப்போ நான் போயிட்டு வரேன்.